வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 339 செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 17, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ராணுவ வீரர்களுடன் கைகோர்த்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த கோடங்கிபாளையம் ஊராட்சி. இந்திய தேசிய ராணுவத்தின் காலாட்படை 110வது பிரிவும் கோடங்கிபாளையம் ஊராட்சி மன்றமும் இணைந்து காலாட்படை பிரிவின் 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி நாட்டிற்கே பெருமை சேர்த்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கோடங்கிபாளையம் ஊராட்சியில் 17 செப்டம்பர் 2024 செவ்வாய்க்கிழமை அன்று இந்திய தேசிய ராணுவத்தின் காலாட்படை 110வது படைப்பிரிவின் சார்பில் 75வது ஆண்டு பவள விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. மகிழ்வனம் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற இக்கொண்டாட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள், குறிப்பாக மருத மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்ச்சிக்கு சர்வதேச தரச்சான்று ISO 9001-2015 பெற்று தமிழ்நாட்டின் முன்மாதிரி ஊராட்சிகளில் ஒன்றாக திகழும் கோடங்கிபாளையம் ஊராட்சி தலைவர் முனைவர் காவி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கினார். கோடங்கிபாளையம் ஊராட்சி பணிகள் குழு தலைவரும் மகிழ்வனம் தாவரவியல் பூங்கா செயலாளருமான திரு சோமு என்கின்ற பாலசுப்ரமணியம் முன்னிலை வகித்தார். விழாவில் இந்திய தேசிய ராணுவத்தின் காலாட்படை 110வது கோவை பிரிவின் தளபதி கர்னல் ஹரிஸ் ராமச்சந்திரன், துணைத் தளபதி லெப்டினன்ட் கர்னல் விக்ரம் சிங் யாதவ் ஆகியோர் 30 ராணுவ வீரர்களுடன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு வனங்களில் 400க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை திரு வெங்கடாச்சலம் மகிழ்வனம் பாரதி வனம் தலைவர் அவர்கள் தொடங்கி வைக்க, புதுமண தம்பதியரான உதயகுமார், தர்ஷினி ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு மரக்கன்றினை நட்டனர். அவர்களை படைத்தளபதி கர்னல் ஹரீஷ் வாழ்த்தியதோடு பாராட்டி மகிழ்ந்தார். தொடர்ந்து மகிழ்வன தாவரவியல் பூங்கா கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய தேசிய ராணுவத்தின் சிறப்பான செயல்பாடுகள் பற்றி விளக்கி பேசப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, ராணுவத்தின் வீரதீர செயல்பாடுகள் பற்றியும் கோடங்கிபாளையம் ஊராட்சியின் சிறப்பான செயல்பாடுகள் பற்றியும் விளக்கி பேசப்பட்டது. நாட்டு நலப்பணித்திட்ட திருப்பூர் மாவட்டத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு கந்தசாமி மற்றும் திரு பிரசாத் ஆகியோர் பேசினர். கோடங்கிபாளையம் ஊராட்சியின் எதிர்கால திடக்கழிவு மேலாண்மை, தூய்மை ஊராட்சியாக தொடர்வது பற்றி கருத்தரங்கில் பேசப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டன. கூட்டத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்களுக்கு சிட்டுக்குருவி கூடுகள் பரிசாக வழங்கப்பட்டன. இவ்விழா வணக்கத்திற்குரிய ராணுவ வீரர்களுடன் இணைந்து நடத்தி கோடங்கிபாளையம் ஊராட்சி ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து இந்திய நாட்டின் கவனத்தையே ஈர்த்துள்ளது. கோடங்கிபாளையம் ஊராட்சியில் மகிழ்வனம் தாவரவியல் பூங்கா, இளைஞர் நற்பணி மன்றம் ஆகியவை பொறுப்பேற்று சிறப்பாக செய்திருந்தனர் என்று கோடங்கிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் காவி பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. கலாம் ஆண்டு 5 சென்னையில் அக்டோபர் 13 புத்தாண்டு விழா. நம் அனைவரது அன்பையும் நன்மதிப்பையும் பெற்று தன்னிகரற்ற என்றும் வாழ்ந்து வரும் அப்துல் கலாம் அவர்கள் நம்பிக்கை வைத்தது இந்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது. அந்த நம்பிக்கை உயிர்த்தெழுந்து இன்று லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கும் 1000 பொறுப்புள்ள இளைஞர்களை கொண்ட 3வது சக்தியாக தமிழக மக்களுக்கும், ஏன் இந்தியாவிற்கே காட்சியளிக்கும் நாள் அக்டோபர் 13, 2024 கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா. இந்த விழா இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தும் விழா. வேற்றுமைகள் அனைத்தையும் கடந்து இந்திய மக்களால் ஒன்றுபட முடியும் என்பதை உணர்த்தும் விழா. எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் விழா. மக்களை பிரிக்கும் கட்சி அரசியலுக்கு மாற்றாக மக்களை ஒன்றிணைக்கும் மக்கள் அரசியல் மதிப்பு பெறும் விழா. சுதந்திர போராட்ட களத்தில் போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். சுதந்திர இந்தியாவில் அக்டோபர் 13 கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவில் கலந்து கொள்பவர்களும் பாக்கியசாலிகளே. இதில் கலந்து கொள்ள நாகராஜன், சென்னை மாவட்டம் மற்றும் விழா பொறுப்பாளர் எண் 9841924116. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. மாண்புமிகு மக்களை சந்திக்க மக்கள் அரசியல் பயணம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் பேராசிரியர் பழனித்துரை ஐயா. நடைபெறும் செப்டம்பர் 21 சனிக்கிழமையன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கீரமங்கலம் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள RKP திருமண மண்டபத்தில் காலை 9:45 மணி முதல் 12 மணி வரை நடைபெறவிருக்கும் பொதுமக்கள் சந்திப்பில் பேராசிரியர் பழனித்துரை ஐயா
மக்கள் அரசியல் பற்றி பேசுகிறார் என்று புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் விமல் தெரிவித்தார். மேலும் விவரங்களுக்கு விமல் அவர்களை தொடர்பு கொள்ள 9944370727 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. மக்கள் அரசியலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் நாமக்கல் மாவட்ட மகளிர். நாமக்கல் மாவட்ட நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் ரம்யா மற்றும் திருமதி மீனா, திருமதி தங்கமணி ஆகிய மூவரும் செப்டம்பர் 16 அன்று 85 ஆர் குமாரபாளையம் தலைவர் மற்றும் பொதுமக்களை சந்தித்து ஊரின் பிரச்சனைகளை தீர்க்க ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், அதுதான் மக்கள் அரசியல் என்று உணர்த்தி மக்கள் அரசியல் பிரசுரத்தை அனைவரிடமும் கொடுத்து தொடர்ந்து செயல்பட்டு வரும் இவர்களுக்கு மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. கல்விக்கு உதவி செய்ய கல்வி கற்க வேண்டும் என்றோ பணம் இருக்க வேண்டும் என்றோ அவசியமில்லை. மாரிக்கண்ணன் போல மனம் இருந்தால் போதும். திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கல்வி உதவித்தொகையை மாற்றுத்திறனாளியான மாரிக்கண்ணன் பெற்று தந்தார். அத்தொகையினை செக்காக வழங்கிய நீர்நிலை கமிஷனர் திரு மணிவாசகம் அவர்களுக்கு திரு மாரிக்கண்ணன் நம்பிக்கை செய்தியின் வாயிலாக தமது மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறார். இப்படியும் இளைஞர்கள். நல்லூர் வட்டம் அலுவலகத்தில் விக்னேஷ். நான் பிகாம் பட்டதாரி, பெயர் விக்னேஷ். பெருங்குடி ஹவுசிங் போர்டில் குடியிருக்கிறேன். ராபிடோ, ஓலா போன்றவற்றில் 2 சக்கர வாகன ஓட்டியாக பணி செய்கிறேன். நான் வசிக்கும் பெருங்குடி ஹவுசிங் போர்டில் மக்களின் நிலை கண்டு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. எனக்கு வழிகாட்டியாக திகழும் டாக்டர் திரு விஜயகுமார் அவர்களிடம் நான் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு ஆலோசனை வழங்குங்கள் என்று கேட்டேன். அப்போது டாக்டர் விஜயகுமார் அவர்கள் நல்லூர் வட்டத்தின் அலைபேசி எண்ணை கொடுத்து, உனக்கு இங்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் என்று இந்த எண்ணை கொடுத்தார் என்று கூறிய விக்னேஷ், நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை கேட்டு தமக்கு முன்னமேயே இது தெரியாமல் போனதே என்று தமது வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு தெளிவான திட்டங்களுடன் தமது குடியிருப்பில் பணி செய்ய மன நிறைவுடன் சென்றதாக நல்லூர் வட்டத்தின் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.